நண்பா, இன்னைக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஏசியா கப் மேட்ச் நடந்தது. அந்த மேட்ச்ல இந்தியா தரமா பண்ணிட்டாங்க. முதல்ல பவுலிங்ல குல்தீப் யாதவோட புயல் கிளம்பிச்சு. அப்புறம் பேட்டிங்ல அபிஷேக் சர்மா மற்றும் சூரியகுமார் யாதவ் அவங்களோட வெறித்தனமான ஆட்டம். ஆமாம், இந்த வீடியோவில் இந்த மேட்சோட முழு ஹைலைட்ஸையும் உங்களுக்கு சொல்ல போறோம். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஒருவேளை நீங்க இந்திய டீம் ரசிகரா இருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு விடுங்க. இந்த வீடியோவுக்கான லைக் டார்கெட் 1000 லைக்ஸ். நண்பர்களே, ஏசியா கோப்பையின் இந்த நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட போட்டியில பாகிஸ்தானும் இந்தியாவும் நேருக்கு நேரா வந்தபோது ஸ்டேடியம்ல பரபரப்பு எக்கச்சக்கமா இருந்துச்சு. டாஸ் போட்டப்போ அது பாகிஸ்தானுக்கு சாதகமா விழுந்துச்சு. கேப்டனும் தயங்காம முதல்ல பேட்டிங் செய்ய முடிவெடுத்தாரு. ஆனா கிரிக்கெட்டுங்கிறதே ஒரு நிச்சயமற்ற விளையாட்டு தான். இந்த முடிவு கொஞ்ச நேரத்திலேயே பாகிஸ்தானுக்கு பெரிய சிக்கலாகிடுச்சு. பாகிஸ்தான் தரப்பிலிருந்து சாம் அயூப் மற்றும் சாஹிப் சாதா ஃபர்ஹான் ஆகியோர் பேட்டிங் ஆரம்பிக்க வந்தாங்க. அதே சமயம் இந்தியா தரப்பிலிருந்து ஹர்திக் பாண்டியா பவுலிங் ஆரம்பிச்சாரு. அந்த இடத்துல டென்ஷனும் சத்தமும் உச்சக்கட்டத்தில் இருந்துச்சு. ஹர்திக்கோட முதல் பந்து வைடா இருந்துச்சு. ஆனா அடுத்த பந்தை அவர் வீசின உடனே இந்தியாவுக்கு முதல் விக்கெட் கிடைச்சிடுச்சு. ஹர்திக் பாண்டியா வெளியே போற மாதிரி ஒரு பந்தை போட்டாரு. அதை சாம் அயூப் பாயிண்ட் மேல இருந்து அடிக்க முயற்சி பண்ணினாரு. பந்து காத்துல பறந்து நேரா ஜஸ்பிரித் பும்ராவோட பாதுகாப்பான கைக்குள்ள வந்து விழுந்துச்சு. கூட்டத்துல சந்தோஷம் அலை அலையா வந்துச்சு. ஹர்திக் பாகிஸ்தான் ஓப்பனிங் பேட்ஸ்மேனை வெளியே அனுப்பிச்சாரு. இப்போ களத்துக்கு வந்தவர் முகமது ஹாரிஸ். இவர் ஆக்ரோஷமான பேட்டிங்க்கு பேர் போனவர். எல்லாரும் ஹாரிஸ் பாகிஸ்தான் இன்னிங்ஸை நிலைப்படுத்துவார்னு நினைச்சாங்க. ஆனா ஹர்திக்கோட முதல் ஓவர் இறுக்கமா இருந்துச்சு. அவர் வெறும் 5 ரன் மட்டும் கொடுத்து ஒரு விக்கெட்டையும் எடுத்து இந்தியாவோட தொடக்கத்தை சூப்பரா மாத்திட்டார். இப்போ இந்தியாவுடைய மிகவும் நம்பகமான பவுலரான ஜஸ்பிரித் பும்ராவோட முறை. அவர் 2வது ஓவரை வீச வந்தாரு. அதோட 2வது பந்திலேயே தரமா பண்ணி காட்டினார். முகமது ஹாரிஸ் அவரோட ஆக்ரோஷமான திட்டத்தை பின்பற்றி ஒரு பெரிய ஷாட் அடிக்க முயற்சி பண்ணினார். அந்த பந்து பேக் ஆன் ஃபார் லென்த்தா இருந்துச்சு. கொஞ்சம் எழும்பிச்சு. ஹாரிஸ் அதை ஆன் சைடில் ஸ்லாக் செய்ய முயற்சி பண்ணினார். ஆனா ஃபேட்டோட நுனியில பட்டு பந்து வானத்தை நோக்கி பறந்து பின்னோக்கி போச்சு. ஹர்திக் பாண்டியா ரொம்ப தூரம் ஓடி சரியான இடத்துக்கு வந்து 2 கையாலையும் ஒரு அற்புதமான கேட்ச் பிடிச்சாரு. பாகிஸ்தானுக்கு 2வது பெரிய அடி விழுந்துச்சு. வெறும் 6 ரன் எடுத்த போது பாகிஸ்தானுக்கு 2 விக்கெட் போயிடுச்சு. ஆனா அவ்வளவு இல்லை. பும்ராவோட 4வது பந்துல இன்னும் பெரிய டிராமா நடந்துச்சு. ஃபகர் ஜமான் ஸ்டீரைக்ல இருந்தாரு. பும்ரா வேகமான யார்கர் பந்தை போட்டாரு. அது நேரா அவரோட பேட்ல பட்டுச்சு. நடுவர் விரலை தூக்கி ஜமான் அவுட்னு அறிவிச்சாரு. இந்திய வீரர்கள் சந்தோஷத்துல துள்ளி குதிச்சாங்க. ஆனா ஜமான் உடனே DRS எடுத்தாரு. ரீப்ளேல பந்து லெக் ஸ்டம்புக்கு வெளியில விழுந்தது நல்லா தெரிஞ்சிச்சு. அதனால ஃபகர் ஜமான் தப்பிச்சாரு. இது இந்திய அணிக்கு கொஞ்சம் ஏமாற்றமா இருந்துச்சு. ஆனா பும்ரா இந்த ஓவர்ல வந்து வெறும் 2 ரன் மட்டும் கொடுத்து பாகிஸ்தானோட முதுகெலும்பை உடைச்சாரு. இப்போ பாகிஸ்தான் மேல அழுத்தம் தெளிவா தெரிஞ்சிச்சு. 3வது ஓவரை ஹர்திக் பாண்டியா வீச வந்தார். இங்கே ஃபகர் ஜமான் திருப்பி அடிக்க முடிவு பண்ணினாரு. அவர் இந்த ஓவர்ல 2 பவுண்டரிகளை அடிச்சு ஹர்திக் மேல அழுத்தம் கொடுக்க முயற்சி பண்ணினாரு. 4வது ஓவர் ஜஸ்பிரித் பும்ராவோடது. பாகிஸ்தானோட 2வது ஓப்பனரான சாஹிப் சாதா ஃபர்ஹான் இப்போ வரைக்கும் கவனமா ஆடிட்டு இருந்தார். ஆனா இந்த ஓவரோட 4வது பந்துல அவர் ஒரு அருமையான ஷாட் அடிச்சார். இந்த ஷாட் ரசிகர்களுக்கு ரொம்ப நாள் ஞாபகம் இருக்கும். பும்ரா போன்ற ஒரு உலகத்தர பவுலர் மேல சாஹிப் சாதா அடிச்ச இந்த ஷாட் பாகிஸ்தானுக்கு கொஞ்சம் நம்பிக்கை கொடுத்துச்சு. 5வது ஓவரை ஸ்பின்னரான வருண் சக்கரவர்த்தி வீச வந்தாரு. இங்கேயும் ஃபகர் ஜமான் தன்னோட ஆக்ரோஷத்தை காட்டி ஒரு பவுண்டரியை அடிச்சாரு. பாகிஸ்தான் இன்னிங்ஸோட ஆரம்ப தடுமாற்றத்துக்கு அப்புறம் இப்போ மெதுவா திருப்பி அடிக்க ஆரம்பிச்சாங்க. பவர் பிளேயோட கடைசி, அதாவது 6வது ஓவரை ஜஸ்பிரித் பும்ரா வீச வந்தாரு. இது அவருக்கு 3வது ஓவர். எல்லா கண்ணும் அவர் மேலதான் இருந்துச்சு. ஸ்டீரைக்ல சாஹிப் சாதா ஃபர்ஹான் இருந்தார். அவர் இப்போ வரைக்கும் பொறுமையா ஆடிட்டு இருந்தாரு. பும்ராவோட 3வது பந்துல ஃபர்ஹான் தன்னோட தைரியத்தை அற்புதமா காட்டினாரு. அவர் ஒரு ஷார்ட் பந்தை ஃபுல் பண்ணி அடிச்சாரு. அது நேரா ரசிகர் கூட்டத்துல போய் விழுந்துச்சு. இந்த சூப்பரான ஷாட் ஆரம்ப அதிர்ச்சிகளுக்கு அப்புறம் பாகிஸ்தானுக்கு ஒரு நிம்மதியான பெருமூச்சை கொடுத்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் தேவைப்பட்டுச்சு. பும்ராவோட இந்த ஓவர்ல 8 ரன் வந்துச்சு. 6 ஓவர் முடிஞ்சப்போ, அதாவது பவர் பிளேக்கு அப்புறம் பாகிஸ்தானோட ஸ்கோர் 2 விக்கெட் இழப்பிற்கு 42 ரன். மோசமான தொடக்கத்துக்கு அப்புறம் அவங்க மெதுவா ரன் அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா கிரிக்கெட்ல சொல்லுவாங்கல்ல, ஒவ்வொரு நல்ல நேரத்துக்கு அப்புறமும் ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கும்னு. 7வது ஓவரை இந்தியாவின் மணிக்கட்டு மந்திரவாதி குல்தீப் யாதவ் வீச வந்தாரு. இங்கிருந்து தான் ஆட்டத்தோட கலரே மாற ஆரம்பிச்சிச்சு. குல்தீப் தன்னோட சூப்பரான குகலி மற்றும் பந்துகளால பாகிஸ்தான் பேட்ஸ்மேன்களை குழப்பி விட்டார். இந்த ஓவர் முழுக்க அவர் வெறும் 2 ரன் மட்டும் கொடுத்து பாகிஸ்தான் பேட்ஸ்மேன் மேல அழுத்தத்தை உண்டாக்க ஆரம்பிச்சாரு. இந்த அழுத்தம் அடுத்த ஓவர்லயே பலன் கொடுத்துச்சு. 8வது ஓவரை அக்சர் படேல் வீச வந்தாரு. 4வது பந்துல ஃபகர் ஜமான் ஒரு பெரிய ஷாட் அடிக்க முடிவு பண்ணினார். அவர் பிட்ஸ்ல ஆடி முன்னாடி வந்து ஒரு பெரிய ஷாட் அடிக்க முயற்சி பண்ணினாரு. ஆனா அக்சர் புத்திசாலித்தனமா பந்தை வேகமா வெளியில சுழல விட்டார். ஃபகரோட பேட் சரியாக படல. பந்து ரொம்ப நேரமா காத்துல சுத்திட்டே இருந்துச்சு.
லாங் ஆன்ல இருந்து திலக் வர்மா ஓடி வந்து எந்த தவறும் செய்யாம கேட்ச் பிடிச்சார். ஃபகர் ஜமான் 15 ரன் எடுத்து அவுட் ஆனார். பாகிஸ்தானோட 3வது விக்கெட் 45 ரன்ல போயிடுச்சு. இந்திய ரசிகர்களோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. இப்போ பேட்டிங் செய்ய பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் ஆகா வந்தாரு. இது அவருக்கு ஒரு முக்கியமான தருணமா இருந்துச்சு. ஏன்னா முழு டீமும் ஆரம்ப அதிர்ச்சியிலிருந்து போராடிட்டு இருந்துச்சு. ஆனா கேப்டனோட ஆட்டமும் அழுத்தத்தில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அக்சர் படேல் இந்த ஓவர்ல வெறும் ஒரே ரன் மட்டும் கொடுத்து பாகிஸ்தானோட நிலைமையை இன்னும் மோசமாக்கிட்டார். 9வது ஓவரை வருண் சக்கரவர்த்தி வீச வந்தார். சல்மான் ஆகாவும் ஃபர்ஹானும் குழப்பத்தில் இருந்தாங்க. இந்த ஓவர்ல பாகிஸ்தானுக்கு வெறும் 2 ரன் மட்டும் கிடைச்சிச்சு. தொடர்ந்து 3-4 ஓவரா ரன் வராதது பாகிஸ்தான் ரசிகர்களுக்கு பதட்டத்தை அதிகமாக்கிச்சு. 10வது ஓவர் மறுபடியும் அக்சர் படேலுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அவர் பந்து வீச்சை இன்னும் இறுக்கமாக்கிட்டாரு. ஓவரோட கடைசி பந்துல அவர் பாகிஸ்தானுக்கு இன்னொரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தாரு. சல்மான் ஆகா ஸ்வீப் ஷாட் அடிக்க முயற்சி பண்ணினாரு. பந்து கொஞ்சம் மெதுவா இருந்துச்சு. லென்த்ல விழுந்து திடீர்னு எகிரிச்சு. பேட்டோட நுனியில பட்டு பந்து காத்துல போச்சு. ஸ்கொயர் லெக்ல நின்ன அபிஷேக் சர்மா ரொம்ப சுலபமா கேட்ச் பிடிச்சாரு. சல்மான் ஆகா 12 பந்து ஆடி வெறும் 3 ரன் மட்டும் எடுத்தாரு. பாகிஸ்தானோட 4வது விக்கெட் 49 ரன்ல போயிடுச்சு. முதல் 10 ஓவர் முடிஞ்சப்போ பாகிஸ்தானோட ஸ்கோர் 4 விக்கெட் இழப்பிற்கு 49 ரன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பவர் பிளே முடிஞ்சப்போ அவங்க 2 விக்கெட் இழப்பிற்கு 42 ரன் எடுத்திருந்தாங்க. இன்னிங்ஸ் திரும்ப பாதையில வரும்னு தோணுச்சு. ஆனா அடுத்த 4 ஓவர்ல இந்தியாவோட ஸ்பின் மூவர் அணி குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி மற்றும் அக்சர் படேல் தரமா பண்ணி காட்டுனாங்க. இங்கே பெரிய வித்தியாசம் என்னன்னா பாகிஸ்தான் பேட்ஸ்மேன்கள் ரன்னுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. புள்ளி விவரங்களை கவனிச்சா முதல் 10 ஓவர்ல பாகிஸ்தான் 37 டாட் பந்துகளை ஆடினாங்க. அதாவது கிட்டத்தட்ட 4 ஓவர் ரன்னே அடிக்கல. இது ஒரு T20 இன்னிங்ஸ்க்கு பெரிய பிரச்சனை. ஸ்பின்னர்களோட வலையில சிக்கி பாகிஸ்தான் இன்னிங்ஸ் முழுசா மெதுவாயிடுச்சு. 11வது ஓவர் பாலிங்க்கு கேப்டன் ஒரு பகுதி நேர பவுலரான அபிஷேக் சர்மாவை கொடுத்தாரு. பொதுவாக அவர் பேட்டிங்க்கு தான் பேர் போனவர். ஆனா இன்னைக்கு சூர்யா யோசிச்சது ஒருவேளை இந்த சர்ப்ரைஸ் பாலிங் பாகிஸ்தான் பேட்ஸ்மேன்களை இன்னும் குழப்பலாம்னு. அதே மாதிரி தான் நடந்துச்சு. இந்த ஓவர் முழுக்க பாகிஸ்தான் வெறும் 5 ரன் மட்டும்தான் எடுத்தாங்க. ஒரு பவுண்டரி கூட இல்லை. பேட்ஸ்மேன்கள் இப்போ முழுசா அழுத்தத்தில் இருக்கிறது ரசிகர்களோட முகத்துல தெளிவா தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் 12வது ஓவரை அக்சர் படேல் வீச வந்தாரு. ஸ்ட்ரைக்ல பாகிஸ்தானோட ஓப்பனரான சாஹிப் சாதா ஃபர்ஹான் இருந்தாரு. அவர் ஒரு முனையில நின்று ஆடிட்டு இருந்தாரு. அக்சரோட முதல் பந்துலயே ஃபர்ஹான் ஒரு வெறித்தனமான ஸ்ட்ரைட் ஷாட் அடிச்சாரு. பந்து காத்துல நேரா போய் லாங் ஆன் எல்லையை தாண்டி ரொம்ப உயரமா போச்சு. பாகிஸ்தான் டக் அவுட் கைத்தட்டி கொஞ்ச நேரத்துக்கு நிம்மதி அடைஞ்சாங்க. ஆனா இந்த நிம்மதி ரொம்ப நேரம் நீடிக்கல. ஏன்னா இதுக்கு அப்புறம் வந்த 5 பந்துல ஃபர்ஹானும் அவரோட பார்ட்னரும் வெறும் 2 ரன் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சிச்சு. அக்சர் தன்னோட லைன் மற்றும் லென்த்தை அவ்வளோ துல்லியமா வச்சிருந்தாரு. அதனால பேட்ஸ்மேன்கள் ஓப்பனா ஆட முடியல. இப்போ வந்தது 13வது ஓவர். இங்க தான் முழு கதையும் திரும்பிச்சு. பவுலிங் செஞ்சது குல்தீப் யாதவ், இந்தியாவோட இடது கை ஸ்பின் மந்திரவாதி. 4வது பந்துல அவர் பாகிஸ்தான் பேட்ஸ்மேன் ஹசன் நவாஸை ஏமாத்திட்டாரு. பந்து கொஞ்சம் மேலே எழும்பி நேரா ஸ்டம்போட லைன்ல விழுந்துச்சு. ஹசன் நவாஸ் ஸ்லாக் ஸ்வீப் அடிக்க முயற்சி பண்ணினாரு. ஆனா பேட்டோட மேல் விளிம்புல பட்டுச்சு. பந்து வானத்துல ரொம்ப உயரமா போச்சு. ஸ்லிப்ல நின்ன அக்சர் படேல் ரொம்ப தூரம் ஓடி எந்த தவறும் செய்யாம கேட்ச் பிடிச்சாரு. ஹசன் நவாஸ் வெறும் 5 ரன் எடுத்து வெளியேறினாரு. பாகிஸ்தானோட ஸ்கோர் 65 ரன்ல 5 விக்கெட்னு ஆகிடுச்சு. ஆனா குல்தீப்போட மேஜிக் இதோட முடியல. அடுத்த பந்துலயே அவர் முகமது நவாஸை LPW அவுட் ஆக்கினார். பந்து நேரா உள்ள வந்துச்சு. முகமது நவாஸ் பேட்டை சுத்த முயற்சி பண்ணினாரு. ஆனா மிஸ் பண்ணிட்டாரு. பந்து நேரா பேட்ல பட்டுச்சு. நடுவர் விரலை தூக்கி விட்டார். முகமது நவாஸ் ஒரு ரன் கூட எடுக்காம வெளியேறினார். இப்போ பாகிஸ்தானோட ஸ்கோர் 65 ரன்ல 6 விக்கெட்னு ஆகிடுச்சு. குல்தீப் யாதவ் ஹேட்ரிக்ல இருந்தாரு. முழு ஸ்டேடியமும் பரபரப்பாகிடுச்சு. ரசிகர்கள் எழுந்து நின்று ஹேட்ரிக் பார்க்க காத்திருந்தாங்க. ஆனா புதுசா வந்த ஃபஹீம் அஷ்ரப் ரொம்ப கவனமா ஆடி பந்தை தடுத்துட்டாரு. குல்தீப் ஹேட்ரிக் மிஸ் பண்ணிட்டாலும் அவரோட தொடர்ச்சியான 2 விக்கெட்டுகள் பாகிஸ்தானோட முதுகெலும்பை உடைச்சிட்டது. 14வது ஓவரை மறுபடியும் அக்சர் படேல் வீச வந்தார். பாகிஸ்தானுக்கு இப்போ ஒவ்வொரு ரன்னும் விலை மதிப்பற்றதா இருந்துச்சு. ஃபர்ஹான் இந்த ஓவர்ல ஒரு பவுண்டரி அடிச்சு அழுத்தத்தை கொஞ்சம் குறைச்சிக்க முயற்சி பண்ணாரு. அவரோட இந்த இன்னிங்ஸ் பாகிஸ்தானோட நம்பிக்கைக்கு ஒரே ஆதாரமா மாறிட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறம் 15வது ஓவர் ஆரம்பிச்சிச்சு. இந்திய பவுலர்கள் தொடர்ந்து அழுத்தத்தை கொடுத்துட்டே இருந்தாங்க. ஃபஹீம் அஷ்ரப்பும் சாஹிப் சாதா ஃபர்ஹானும் இப்போ ரன் எடுக்க முயற்சி செஞ்சாங்க. ஆனா ரன்னோட வேகம் ஆமை வேகத்துல இருந்துச்சு. கடைசியா இந்த ஓவரோட கடைசி பந்துல ஃபஹீம் அஷ்ரப் கொஞ்சம் ஆக்ரோஷத்தை காட்டினாரு. அவர் எக்ஸ்ட்ரா கவர் மேல ஒரு சூப்பரான பவுண்டரி அடிச்சாரு.
இந்த ஷாட் கொஞ்ச நேரத்துக்கு பாகிஸ்தான் ரசிகர்களோட முகத்துல சிரிப்பை கொண்டு வந்துச்சு. 15 ஓவர் முடிஞ்ச அப்புறம் பாகிஸ்தானோட ஸ்கோர் 6 விக்கெட் இழப்பிற்கு 78 ரன். அதாவது முதல் 15 ஓவர்ல அவங்க பாதி டீமை இழந்துட்டது மட்டும் இல்லாம ரன்னோட வேகமும் ரொம்ப மெதுவா இருந்துச்சு. இந்த முழு நேரத்திலையும் ஒரே ஒரு பேட்ஸ்மேன் தான் பாகிஸ்தானுக்காக நின்று ஆடிட்டு இருந்தார், சாஹிப்சாதா ஃபர்ஹான். அவர் பொறுமையாகவும் புத்திசாலித்தனமாகவும் ஆடி 38 ரன் எடுத்திருந்தார். ஒரு முனையில நின்று அவர் பாகிஸ்தான் இன்னிங்ஸை எப்படியோ உயிருடன் வச்சிருந்தார். ஆனா கூட வந்த பேட்ஸ்மேன்கள் தொடர்ந்து அவுட் ஆகிட்டே இருந்தாங்க. இதுக்கப்புறம் 16வது ஓவரை வருண் சக்கரவர்த்தி வீச வந்தார். இந்த மர்மமான ஸ்பின்னரோட பந்துகள் பாகிஸ்தான் பேட்ஸ்மேன்களை குழப்பிட்டே இருந்துச்சு. ஃபஹீம் அஷ்ரப் மற்றும் சாஹிப்சாதா ஃபர்ஹான் போன்ற பேட்ஸ்மேன்களாலையும் அவர் மேலே ஓப்பனாக அடிக்க முடியல. 17வது ஓவர் வந்தது. பவுலிங் செய்ய குல்தீப் யாதவ் திரும்ப வந்தார். அவர் ஏற்கனவே 2 விக்கெட் எடுத்திருந்தார், தன்னம்பிக்கையோடு இருந்தார். எதிரே பாகிஸ்தானோட மிகவும் நிலைத்து ஆடிய பேட்ஸ்மேன் சாஹிப்சாதா ஃபர்ஹான். எல்லாருக்கும் ஃபர்ஹான் பாகிஸ்தான் இன்னிங்ஸ் ஒரு நல்ல ஸ்கோர் வரைக்கும் கொண்டு போவார்னு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் குல்தீப் தன்னோட புத்திசாலித்தனத்தை சூப்பராக காட்டினார். ஓவரோட முதல் பந்திலேயே அவர் ஃபர்ஹானை ஏமாத்திட்டாரு. பந்தை கொஞ்சம் ஃபுல்லாகவும் ஆஃப்ட் ஸ்டம்புக்கு வெளியிலையும் போட்டார். ஃபர்ஹான் ரொம்ப நேரமாக பெரிய ஷாட் அடிக்க முயற்சி பண்ணிகிட்டே இருந்தார். இந்த பந்தை அடிக்க துடிச்சார். அவர் வேகமாக பேட்டை சுற்றினார். ஆனால் பந்து பேட்டோட நடுவில் படலை. உயரம் கிடச்சிச்சு, ஆனால் தூரம் இல்லை. பந்து லாங் ஆன் திசையில் போச்சு. அங்கே ஹர்திக் பாண்டியா ஓடி வந்தார். அவர் காத்துல 2 கையையும் நீட்டி ஒரு அற்புதமான கேட்ச் பிடிச்சாரு. சாஹிப்சாதா ஃபர்ஹான் 44 பந்துல 40 ரன் எடுத்து அவுட் ஆனாரு. பாகிஸ்தானோட 7வது விக்கெட் 83 ரன்ல விழுந்துச்சு. இதுதான் அந்த தருணம். பாகிஸ்தான் டக் அவுட்ல அமைதி பரவுச்சு. இந்திய ரசிகர்கள் துள்ளி குதிச்சாங்க. இப்போ களத்துக்கு வந்தவர் ஷாஹீன் அஃப்ரிடி வந்த உடனே தன்னோட நோக்கத்தை காட்டினாரு. குல்தீப் யாதவோட அதே பந்துல அவர் ஒரு வெறித்தனமான ஸ்லாக் ஸ்வீப் அடிச்சாரு. பந்து மிட் விக்கெட் திசையில போய் நேரா பவுண்டரி ஆச்சு. இந்த ஷாட் பாகிஸ்தானுக்கு ஆக்சிஜன் மாதிரி இருந்துச்சு. இதுக்கப்புறம் 18வது ஓவர் மறுபடியும் வருண் சக்கரவர்த்தி வீச வந்தார். ஷாஹீன் இங்கேயும் ஆக்ரோஷமான விதத்தில் விளையாடினார். ஓவரோட 2வது பந்தில் அவர் லாங் ஆஃப் மேலே அடிச்சார். பந்து நேராக ரசிகர் கூட்டத்தில் போய் விழுந்துச்சு. பாகிஸ்தான் ரசிகர்கள் சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சாங்க. ஆனால் சக்கரவர்த்தி உடனே திரும்ப வந்தார். 4வது பந்தில் அவர் ஃபஹீம் அஷ்ரப்பை LPW அவுட் ஆக்கினார். பந்து கொஞ்சம் தாழ்வாக இருந்துச்சு. ஃபஹீம் பேட்டை சுத்த முயற்சி பண்ணினார். ஆனால் முழுசாக மிஸ் பண்ணிட்டார். நடுவர் விரலை தூக்கினார். பாகிஸ்தானோட 8வது விக்கெட் 99 ரன்ல விழுந்துச்சு. 19வது ஓவர் வந்தது. பவுலிங் செய்ய ஜஸ்பிரித் பும்ரா திரும்ப வந்தார். ஆனால் இந்த முறை அவருக்கு எதிராக பாகிஸ்தான் பேட்ஸ்மேன்கள் திருப்பி அடிச்சாங்க. புது பேட்ஸ்மேன் சூஃபியான் முக்கிம் ஸ்டீரைக்கில் இருந்தார். பும்ராவோட முதல் 2 பந்தில் அவர் தொடர்ந்து 2 பவுண்டரிகளையும் அடிச்சார். பந்து பேட்டில் பட்ட உடனே காற்றை கிழிச்சு எல்லையை கடந்துச்சு. இது இந்திய ரசிகர்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றமான தருணமாக இருந்துச்சு. ஆனால் பும்ரா மாதிரி ஒரு பவுலர் அவ்வளோ சீக்கிரமாக தோற்று போக மாட்டார். ஓவரோட கடைசி பந்தில் அவர் முக்கியமாக நேராக போல்ட் ஆக்கினார். பந்து வேகமாக உள்ளே வந்துச்சு. பேட் மற்றும் பேட்டுக்கு இடையில போய் ஸ்டம்பை தூக்கிக்கிட்டு போச்சு. பாகிஸ்தானோட ஸ்கோர் 111 ரன்ல 9 விக்கெட்டுன்னு ஆகிடுச்சு. இப்போ கடைசி, அதாவது 20வது ஓவர் பாலிங் செய்ய ஹர்திக் பாண்டியா வந்தார். பாகிஸ்தானுக்கு இப்போ ஷாஹீன் அஃப்ரிடி மட்டும்தான் கடைசி நம்பிக்கையாக இருந்தார். ஷாஹீன் இங்கே வெடிச்சார். ஹர்திக்கோட 3வது மற்றும் 4வது பந்தில் அவர் தொடர்ந்து 2 சிக்ஸர்களை அடித்தார். 2 தடவையும் பந்து லாங் ஆன் எல்லையை தாண்டி கூட்டத்தில் போய் விழுந்துச்சு. இந்த ஓவரில் பாகிஸ்தான் மொத்தம் 16 ரன் எடுத்தாங்க. இந்த மாதிரி 20 ஓவர் முடிஞ்சப்போ பாகிஸ்தானோட ஸ்கோர் 9 விக்கெட் இழப்பிற்கு 127 ரன். ஷாஹீன் அஃப்ரிடியை பற்றி பேசணும்னா அவர் வெறும் 16 பந்தில் 33 ரன் எடுத்தார். இந்த இன்னிங்ஸ் பாகிஸ்தானுக்கு ஒரு டானிக் மாதிரி இருந்துச்சு. டீம் 100 ரன் கூட எடுக்காதுன்னு தோணினப்போ ஷாஹீன் வெறித்தனமான ஷாட் அடித்து இன்னிங்ஸுக்கு உயிர் கொடுத்தாரு. இந்திய பவுலர்களில் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டது குல்தீப் யாதவ். அவர் 3 விக்கெட் எடுத்து பாகிஸ்தானோட முதுகெலும்பை உடைச்சார். அக்சர் படேல் மற்றும் ஜஸ்பிரித் பும்ரா 2 விக்கெட் எடுத்தாங்க. வருண் சக்கரவர்த்திக்கும் ஒரே விக்கெட் கிடைச்சிச்சு. ஹர்திக் பாண்டியா விக்கெட் எடுக்கலைனாலும் ஆரம்பத்தில் விக்கெட் எடுக்கவும் கடைசி ஓவரை சமாளிக்கவும் அவர் முக்கிய பங்கு வகிச்சார். பாகிஸ்தான் கொடுத்த 128 ரன் இலக்கை துரத்தி வந்த இந்திய அணியோட நோக்கம் ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. வேகமான தொடக்கம் கொடுத்து அழுத்தத்தை இல்லாமல் ஆக்கணும். ஓப்பனிங் செய்ய களத்துக்கு வந்தாங்க இந்தியாவின் இளம் நட்சத்திரங்கள் அபிஷேக் சர்மா மற்றும் சுப்மன் கில். பாகிஸ்தானுக்காக பவுலிங் ஆரம்பிக்கிற பொறுப்பை வேகப்பந்து வீச்சாளர் ஷாஹீன் அஃப்ரிடி எடுத்தார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மேட்சோட முதல் ஓவர் அஃப்ரிடியோட முதல் பந்திலேயே காட்சி மாறிடுச்சு. அபிஷேக் சர்மா தன்னம்பிக்கையோட கிரீஸ்ல நின்னாரு. பந்து வந்த உடனே அவர் முன்னாடி வந்து முழு பலத்தோட பேட்டை சுத்தினாரு. பந்து நேரா கவர்ஸ் வழியா எல்லையை நோக்கி வேகமா போச்சு. முழு ஸ்டேடியமும் அதிர்ந்துச்சு. ஷாஹீன் கொஞ்சம் அழுத்தத்தில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாரு. அடுத்த பந்திலேயே அபிஷேக் ஒரு பெரிய அடி கொடுத்து பந்தை ஸ்டாண்ட்ஸுக்கு மேல அனுப்பிச்சாரு. ஒரு சக்தி வாய்ந்த இந்திய இன்னிங்ஸோட தொடக்கம் ரசிகர்களுக்கு உற்சாகத்தை ஊட்டுச்சு.
ஷாஹீன் அஃப்ரிடியோட முதல் ஓவரில் 12 ரன் வந்துச்சு. இந்தியா சூப்பராக ஆரம்பிச்சிச்சு. 2வது ஓவர் பொறுப்பு ஷாம் அயூப் கிட்ட கொடுக்கப்பட்டுச்சு. இங்கே சுப்மன் கில்லோட கிளாசிக் ஸ்டைலை பார்க்க முடிஞ்சிச்சு. கில் தன்னோட டைமிங் மற்றும் சமநிலையில் ஒரு அற்புதமான உதாரணத்தை காட்டினார். தொடர்ச்சியாக 2 பந்தில் அவர் சூப்பரான பவுண்டரிகளை அடித்தார். முதல் பந்தில் ஆஃப் சைடில் கவர் டிரைவ், 2வது பந்தில் ஸ்ட்ரெயிட் டிரைவ். 2 ஷாட்டும் ரசிகர்களோட மனசில் பதிஞ்சிச்சு. ஆனால் கிரிக்கெட்டோட உண்மையான சுவாரஸ்யம் இதில் தான் இருக்குது. எப்போ ஆட்டம் மாறும்னு யாருக்கும் தெரியாது. அதே ஓவரோட 3வது பந்தில் சாம் அயூப் மெதுவான ஆஃப் பிரேக்கை போட்டார். கில் முன்னாடி வந்து ஆட முயற்சி பண்ணினார். ஆனால் பந்து அவரை ஏமாத்திடுச்சு. விக்கெட் கீப்பர் சுறுசுறுப்பாக பெல்ஸை தட்டி சுப்மன் கில் ஸ்டம்பிங் அவுட் ஆனார். இந்தியாவுக்கு முதல் அடி விழுந்துச்சு. சுப்மன் சில பந்துகளிலேயே தன்னோட திறமையை காட்டி திரும்பினார். கில் அவுட் ஆன அப்புறம் பேட்டிங் செய்ய வந்தவர் கேப்டன் சூரியகுமார் யாதவ். ஸ்கை பிட்ஸில் இருந்தா எந்த இலக்கும் கஷ்டமா தெரியாதுன்னு உலகத்துக்கே தெரியும். அதே சமயம் அபிஷேக் சர்மா தன்னோட பேட்டை புயல் வேகத்தில் சுழட்டிட்டு இருந்தார். 3வது ஓவரில் அவர் ஷாஹீன் அஃப்ரிடியை திரும்பவும் டார்கெட் பண்ணினார். முதல்ல ஒரு சூப்பரான பவுண்டரி அடிச்சுட்டு அப்புறம் ஒரு சக்தி வாய்ந்த சிக்ஸர் அடித்தார். இந்த ஓவரில் 11 ரன் வந்துச்சு. இந்தியாவோட ரன் ரேட் வனத்தை தொட்டுச்சு. 4வது ஓவர் பவுலிங்க்கு மறுபடியும் சாம் அயூப் வந்தார். அபிஷேக் சர்மா அவரையும் விடலை. தொடர்ச்சியா 2 பவுண்டரிகளை அடிச்சு பாகிஸ்தான் அணிக்குள்ள பதட்டத்தை அதிகமாக்கினார். களத்தில் இருந்த இந்திய ரசிகர்கள் துள்ளி குதிச்சாங்க. அபிஷேக்கோட பேட் பாகிஸ்தான் பவுலர்களுக்கு எதிராக ஒரு புயலை உண்டாக்குற மாதிரி இருந்துச்சு. ஆனா விளையாட்டுல ஒரு தவறு எல்லாத்தையும் மாத்திடும். அதே ஓவரோட அடுத்த பந்தில் அபிஷேக் ஒரு பெரிய ஷாட் அடிக்க முயற்சி பண்ணினார். பந்து அவரோட கைக்கு எட்டல. ஆனா அவர் பிடிவாதமா பேட்டை சுத்தினார். பந்து காத்துல பறந்து லாங் ஆஃப்ல நின்ன ஃபஹீம் அஷ்ரஃபோட பாதுகாப்பான கைக்குள்ள வந்து விழுந்துச்சு. அபிஷேக் சர்மாவோட சிறிய ஆனா வெறித்தனமான இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்துச்சு. அபிஷேக் வெறும் 13 பந்தில் 31 ரன் எடுத்தாரு. இந்த இன்னிங்ஸ்ல 4 சூப்பரான பவுண்டரிகள் மற்றும் 2 சிக்ஸர்கள் இருந்தன. இன்னிங்ஸ் சின்னதா இருந்தாலும் இந்தியாவுக்கு ஒரு வலுவான தொடக்கத்தை கொடுத்துட்டு அவர் தன்னோட வேலையை முடிச்சுட்டாரு. அபிஷேக் அவுடான அப்புறம் பெட்ஸ்ல வந்தவர் இளம் பேட்ஸ்மேன் திலக் வர்மா. எல்லா கண்ணும் இப்போ கேப்டன் சூரியகுமார் யாதவ் மற்றும் திலக் வர்மாவோட ஜோடி மேல இருந்துச்சு. 2 பேட்ஸ்மேன்களுக்கும் ஆரம்ப முன்னிலையை இப்போ நிலைநிறுத்தி அதை ஒரு பெரிய ஸ்கோரா மாத்தணும்னு தெரிஞ்சிருந்தது. 5வது ஓவரை அப்ரார் அகமது வீச வந்தாரு. இந்த ஓவர்ல வெறும் 5 ரன் மட்டும் வந்துச்சு. பாகிஸ்தானுக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைச்சிச்சு. ஏன்னா வேகமா போயிட்டு இருந்த ரன் ரேட் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிச்சு. பவர் பிளேயோட கடைசி அதாவது 6வது ஓவரே பாகிஸ்தானோட அனுபவம் உள்ள ஸ்பின் பவுலர் முகமது நவாஸ் வீச வந்தார். இந்தியா அப்போ 60 ரன்ல 2 விக்கெட்னு இருந்துச்சு. எதிரே திலக் வர்மாவும் கேப்டன் சூரியகுமார் யாதவும் இருந்தாங்க. இந்த ஓவர் இந்திய பேட்ஸ்மேன்களுக்கு ரொம்ப முக்கியமானதா இருந்துச்சு. நவாஸோட முதல் பந்திலேயே திலக் வர்மா கால்களை பயன்படுத்தி பந்தை கவர் மேல பவுண்டரிக்கு அனுப்பிச்சாரு. ரசிகர் கூட்டத்தில் இருந்த இந்திய ரசிகர்களோட கைத்தட்டல் சத்தம் கேட்டது. பவுலர் அடுத்த பந்தை கொஞ்சம் மெதுவா வீசினாரு. ஆனா திலக் ஏற்கனவே தயாரா இருந்தாரு. இந்த முறை அவர் நேரா டிரைவ் அடிச்சு பந்தை மறுபடியும் பவுண்டரிக்கு அனுப்பிச்சாரு. தொடர்ச்சியா 2 பவுண்டரிகள் வந்ததும் களத்தோட சூழ்நிலை முழுசா இந்தியமயமாச்சு. இந்த ஓவர்ல மொத்தம் 13 ரன் வந்துச்சு. பவர் பிளே முடிஞ்சப்போ இந்தியாவோட ஸ்கோர் 61 ரன்ல 2 விக்கெட். பவர் பிளேக்கு அப்புறம் இந்தியாவோட கை தெளிவா மேலோங்கி இருந்துச்சு. ஆரம்ப அதிர்ச்சிகளுக்கு அப்புறமும் திலக் மற்றும் சூர்யா ஜோடி ரன் வேகத்தை நிலைநிறுத்தி பாகிஸ்தான் பவுலர்களுக்கு மேல அழுத்தத்தை போட்டாங்க. 7வது ஓவர் அப்ரார் அகமதுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அப்ரார் தன்னோட மர்மமான ஸ்பின்னுக்கு பேர் போனவர். பாகிஸ்தானுக்கு அவர் மேல பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. அவர் தன்னோட பந்துகள்ல அருமையான மாறுதல்களை காட்டினார். சில சமயம் குகலி, சில சமயம் டாப் ஸ்பின், சில சமயம் மெதுவான வேகம். திலக்கும் சூர்யாவும் 2 பேட்ஸ்மேன்களும் கொஞ்ச நேரம் கவனமா இருந்தாங்க. அதனால இந்த ஓவர்ல வெறும் 3 ரன் மட்டும் வந்துச்சு. இது பாகிஸ்தானுக்கு ஒரு நிம்மதியான தருணமா இருந்தாலும் தொடர்ந்து இதே மாதிரி ஓவர்களை வீச வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இருந்துச்சு. 8வது ஓவரை வீச சூஃபியான் முகீம் வந்தார். இந்த இடது கை ஸ்பின்னரோட பந்து வீச்சில் லைன் மற்றும் லென்த்தோட நிலைத்தன்மை இருந்துச்சு. ஆனா சூரியகுமார் யாதவ் மாதிரி ஒரு பேட்ஸ்மேனை எவ்வளவு நேரம் தடுக்க முடியும்? அவரோட முதல் தவறுக்காக காத்திருந்தார் சூர்யா. இந்த ஓவரோட 4வது பந்து கொஞ்சம் ஃபுல்லா இருந்துச்சு. சூர்யா உடனே முன்னாடி வந்து ஒரு அற்புதமான இன்சைடு அவுட் ஷாட் அடிச்சு பந்தை கவர் மேல் பவுண்டரிக்கு அனுப்பிச்சாரு. இந்த ஓவர்ல 7 ரன் வந்துச்சு. இந்தியாவோட ஸ்கோர் எந்த அழுத்தமும் இல்லாம முன்னேறிட்டே இருந்துச்சு. 9வது ஓவர் மறுபடியும் அப்ரார் அகமது வீச வந்தார். திலக்கும் சூர்யாவும் கவனமா ஆடி ரிஸ்க் எடுக்கல. இந்த ஓவர்ல வெறும் 3 ரன் வந்துச்சு. பாகிஸ்தானுக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைச்சாலும் ரன் வேகத்தை கட்டுப்படுத்துறது அவங்க வெற்றிக்கு வழி இல்லை. ஏன்னா விக்கெட் எடுக்கிறது தான் ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. அப்புறம் வந்தது 10வது ஓவர். இந்த தருணம் தான் இந்த மேட்சோட உண்மையான திருப்புமுனையா இருந்துச்சு. பவுலர் சூஃபியான் முகீம் அவரோட முதல் பந்து கொஞ்சம் ஷார்ட்டா இருந்துச்சு. திலக் வர்மா இந்த வாய்ப்பை விடலை.
அவர் கால்களை பயன்படுத்தி ஸ்லாக் ஸ்வீப் அடிச்சு பந்தை நேரா மிட் விக்கெட் மேல ஸ்டான்ஸுக்கு அனுப்பிச்சாரு. இது பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. பந்து பேட்ல இருந்து பீரங்கி குண்டு மாதிரி கிளம்பி நேரா ரசிகர்களுக்கு நடுவுல போய் விழுந்துச்சு. ரசிகர்கள் இந்த ஷாட்ல இருந்து வெளியில வரதுக்குள்ள 3வது பந்துல சூரியகுமார் யாதவ் இன்னொரு காட்சியை காட்டினார். முக்கியம் ஆஃப் ஸ்டம்புக்கு வெளியில பந்தை போட்டாரு. சூர்யா குனிஞ்சு பேக் கட் அடிச்சாரு. பந்து பாயிண்ட் பக்கத்துல போய் நேரா பவுண்டரிக்கு போச்சு. இந்த பவுண்டரி பாகிஸ்தான் வீரர்களோட மன உறுதியை உடைச்சிச்சு. இந்த ஓவர்ல மொத்தம் 14 ரன் வந்துச்சு. இந்தியா இந்த இலக்கை சுலபமா அடைஞ்சிட போறாங்கன்னு தெளிவா தெரிஞ்சிச்சு. 10 ஓவர் முடிஞ்சப்போ இந்தியாவோட ஸ்கோர் 88 ரன்ல 2 விக்கெட். அதாவது இப்போ கடைசி 10 ஓவர்ல இந்தியாவுக்கு வெற்றிக்கு வெறும் 40 ரன் தான் தேவைப்பட்டுச்சு. 11வது ஓவர் மறுபடியும் அப்ரார் அகமது வீச வந்தார். அவர் ரொம்பவும் இறுக்கமா பந்து வீசி இந்திய பேட்ஸ்மேன்களை ஓப்பனா ஆட விடலை. இந்த ஓவர்ல இந்தியாவுக்கு வெறும் 5 ரன் மட்டும் கிடைச்சிச்சு. பாகிஸ்தான் தரப்புல இருந்து இந்த ஓவர் ஒரு நிம்மதியான மூச்சா இருந்துச்சு. ஏன்னா கடந்த சில ஓவர்ல இந்திய பேட்ஸ்மேன்கள் ரன் வேகத்தை அதிகமாக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு அப்புறம் 12வது ஓவர் வந்தது. அதை முகமது நவாஸ் வீசிட்டே இருந்தார். இந்த ஓவர்ல மேட்ச்ல ஒரு பெரிய திருப்பு முனை ஏற்பட்டிருக்கலாம். நவாஸோட பந்துல திலக் வர்மா பேக்ஃபுட்ல போய் ஒரு ஷாட் ஆடினாரு. பந்து நேரா அவர் கைக்குள்ளேயே போச்சு. இது ஒரு சுலபமான கேட்ச், மேட்ச் தலைகீழா மாறி இருக்கலாம். ஆனா நவாஸ் அந்த கேட்சை விட்டுட்டாரு. நவாஸ் விட்ட வாய்ப்பை பாகிஸ்தான் அடுத்த ஓவர்லயே பயன்படுத்திக்கிட்டாங்க. 13வது ஓவரை சாம் அயூப் வீச வந்தாரு. அவரோட 2வது பந்து புயலை கிளப்பிச்சு. பந்து ஆஃப் ஸ்டம்ப்ல விழுந்துச்சு. கொஞ்சம் வேகத்தோடவும் அபாயகரமான சுழலோடவும் உள்ள வந்துச்சு. திலக் வர்மா பேக் ஃபுட்ல போய் தடுக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா பந்து அவ்வளோ வேகமா சுழலுச்சு. நேரா ஆஃப் ஸ்டம்ப் புடுங்கிட்டு போச்சு. திலக் வர்மா 31 பந்துல 31 ரன் எடுத்தாரு. இந்த பந்து எப்படி இவ்வளவு சுழலுச்சுன்னு ஆச்சரியப்பட்டு நின்னாரு. இந்தியாவின் 3வது விக்கெட் 97 ரன்ல போச்சு. முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியாவின் 3 விக்கெட்டுகளையும் சாம் அயூப் மட்டுமே எடுத்தாரு. இந்த பாகிஸ்தான் பவுலர் உண்மையிலேயே மேட்ச்ல பாகிஸ்தானுக்காக தனியாளா போராடினார். இப்போ பேட்டிங் செய்ய களத்துக்கு வந்தவர் சிவம் தூபே. இந்திய அணி இந்த 13வது ஓவர்ல தன்னோட 100 ரன்னை முடிச்சிச்சு. ரன் வேகம் முழுசா கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. இந்தியா இப்போ நேரா இலக்கை நோக்கியே இருந்துச்சு. 14வது ஓவர்ல சூரியகுமார் யாதவ் மறுபடியும் தன்னோட கிளாசிக் பேட்டிங் திறமையை காட்டினாரு. நவாஸோட பந்துகளை அவர் 2 முறை சூப்பரா எல்லையை கடந்து பவுண்டரிக்கு அனுப்பிச்சாரு. இந்த ஓவர்ல மொத்தம் 10 ரன் எடுத்தாரு. இந்த நேரத்துல இந்திய இன்னிங்ஸ் முழுசா வலுப்பெற்று நின்னுச்சு. 15வது ஓவர்ல சிவம் தூபேவும் தன்னோட கைகளை திறந்தார். ஷாம் அயூப் பந்துல அவர் ஒரு சூப்பரான பெரிய சிக்ஸர் அடிச்சாரு. இந்த ஷாட் இந்தியா இப்போ மேட்சை வேகமா முடிக்க தயாராகுதுங்கிற செய்தியை தெளிவா காட்டுச்சு. பாகிஸ்தான் பவுலர்களோட முகத்துல ஏமாற்றம் தெளிவா தெரிஞ்சிச்சு. அப்புறம் 16வது ஓவர் வந்தது. இங்க தான் இந்தியா வெற்றியை உறுதி செஞ்சுச்சு. இந்த ஓவர்ல சூரியகுமார் யாதவ் முக்கியமோட பந்தை அழகாக கணிச்சு ஒரு சூப்பரான சிக்ஸர் அடிச்சு மேட்சை முடிச்சிட்டாரு. பந்து காத்துல பறந்து எல்லையை கடந்ததும் இந்திய டக் அவுட்ல கைத்தட்டல் சத்தம் கேட்டது. இந்திய அணி இந்த மேட்சை 7 விக்கெட் வித்தியாசத்துல ஜெயிச்சது. இந்தியா தரப்புல சூரியகுமார் யாதவ் ரொம்ப பிரகாசமான நட்சத்திரமா இருந்தார். அவர் 37 பந்துல சூப்பரான 47 ரன் எடுத்து கடைசி வரைக்கும் அவுட் ஆகாம இருந்தார். இந்த இன்னிங்ஸ்ல அவர் 5 பவுண்டரிகள் மற்றும் ஒரே சிக்ஸர் அடித்தார். இன்னொரு பக்கம் சிவம் தூபே 10 ரன் எடுத்து அவுட் ஆகாம இருந்தார். மொத்தத்துல இந்திய அணி இந்த இலக்கை ரொம்ப சுலபமா அடைஞ்சு முழு மேட்சிலும் தன்னோட ஆதிக்கத்தை நிலைநிறுத்தினாங்க. பவுலிங்ல சாம் அயூப் பாகிஸ்தானுக்காக போராடினாரு. ஆனா இந்திய பேட்ஸ்மேன்களுக்கு எதிராக மற்ற எந்த பவுலரும் பலன் கொடுக்கல. சரி, இப்போ உங்ககிட்ட கேள்வி, இந்திய அணியோட இந்த சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ்க்கு 10க்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க? கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க.